ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையினுடைய இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிற 3வது பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருநாமத்தை இட்டே ஆண்டாள் தொடங்குகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன், எம்பெருமானோ புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறான். எதனாலே அவன் புருஷர்களிலே உத்தமனாக இருக்கிறான்? ஆர உத்தமன்னு சொல்லுவார்கள் என்னால், யாரொருவன் தான் வீழ்ந்தாலும் பிறர் வாழ வேணும், தனக்கு ஒரு தாழ்வு ஏற்பட்டாலும் பிறர் நன்னாக இருக்க வேணும்னு நினைக்கிறானோ அவன்தான் உத்தமன். இல்ல நானும் நன்னா இருக்கணும், பிறரும் நன்னாக இருக்க வேணும் என்று நினைக்கக்கூடியவன் மத்தியமன். நான் மட்டிலும் நன்னா இருக்கணும், பிறர் எப்படியோ போகட்டும், அவன் நன்னா இருந்தா என்ன நன்னா இல்லைனா என்ன இப்படின்னு இருக்கிறவன் அதமன். இப்ப எம்பெருமான் தான் தாழ்ந்தாலும் தன் அடியார்களுக்கு பேரின்ப பெருவாழ்ச்சியை கொடுக்கிறவன். என்ன இதை எதிலிருந்து நாம் பார்க்கலாம் என்னால் திருவிக்கிரமாவதாரத்திலே சேவித்துக் கொள்ளலாம். ஏன்னா தேவேந்திரனுக்காக அவனை ரட்சிக்க வேணும், அவனுடைய லோகங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்க வேணும்ங்கிறதுக்காக உபேந்திரனாக அவனுக்கு தம்பியாக எம்பெருமான் அவதாரம் செய்தான் இல்லையோ. எதுக்காக அவதாரம் பண்ணுகிறான்னா தம் பேராக பண்ணினான். அடியார்களை நான் ரட்சிக்க வேணும் என்கிற எண்ணம் மட்டிலுமே தான் எம்பெருமானிடத்திலே இருந்தது. அதனாலேதான் அந்த எம்பெருமான் அப்படி அவதாரம் பண்ணி இருக்கிறான். அப்படி செய்ததான அந்த அவதாரம் ஓங்கி உலகளந்த உத்தமன். உலகளந்தான், பெருசா வளர்ந்தான், அதனால உத்தமன் சொல்றோமோன்னா அதனால கிடையாது. தான் எதுக்காக அவதாரம் பண்ணினானோ, இந்த மகாபலி நடத்துல போய் தானமாக அதை கேட்க போகிற காலத்திலே அது வாய்க்க போகிறது என்கிற மகிழ்ச்சியினாலே எம்பெருமான் நன்னாக உலகங்களை எல்லாம் அளந்து கொண்டான், எல்லா உலகங்களையும் அளந்து கொண்டான். அப்படி ஆச்சரியமாக அந்த தானம் நமக்கு கிடைக்க போறதுங்கிற மகிழ்ச்சியாலே, அடியார்களுடைய காரியம் சபலமாக போகிறது என்கிற மகிழ்ச்சியாலே, தனக்கு அதனால எந்த லாபமும் கிடையாது, தன் அடியார்களுக்காகத்தான் தான் அவதாரம் செய்திருக்கிறான், அந்த அடியார்களுடைய காரியமானது நிறைவேறப் போகிறது என்கிற மகிழ்ச்சியினாலே தான் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தானோ இல்லையோ, அப்படிப்பட்டதான அவதாரம் தான் இந்த திருவிக்கிரம அவதாரம். அதனாலேதான் இந்த அவதாரத்தை உத்தமன் என்று எம்பெருமான கொண்டாடி அவ்வெம்பெருமானுடைய பேர் பாட வேணும் என்று ஆண்டாளி பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.